அப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அது ஆஃபீஸ் இருக்குது. அப்போ ஒரு சார்ஜ் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சார்ஜ் எடுக்கும்போது ஒரு உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே காவலருங்க அங்கே தங்குவாங்க. அங்கே இந்த டிஎஸ்பி பார்ட்டிலாம் வந்து பெட்டாலியன்லாம் அங்கே தான் தங்கும். ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருக்கும். அது அந்த படுக்கிற இடம், அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே வந்து ரொம்ப பழுதடைஞ்சே இருந்தது. தண்ணி வசதி கிடையாது. ஒரு பெரிய கிணறு இருக்குது, பழைய காலத்து கிணறு. ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து எடுக்கிறதுல பாழாக இருந்தது. சாப்பாட்டுக்கு வெளியில் தான் போய் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பாடு ஃபுட்டு வரும், ஒரு சின்ன கேன்டீன் அது மாதிரிலாம் எதுவுமே எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சார்ஜ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் காலத்துக்குள்ளாரைய ஒரு சொர்க்க பூமி மாதிரி ஆக்கிட்டார். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இடத்த பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் படுக்கிறதுக்கெல்லாம் கட்டில், ஃபஸ்ட் கிளாஸாக ஃபேனு, அருமையான அவங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான், அவங்க கொஞ்ச நேரம் தூங்கினா தானே மறுநாள் காலையில் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி அந்த கிணறெல்லாம் தூர்வாரி அதுலேருந்து நல்ல வாட்டர் எடுத்தார். ஒரு கேன்டீன், குறைந்த விலையில் டிஃபன், காஃபி, டீ, காஃபி, சாப்பாடு எல்லாமே அங்கேயே உள்ளே ஒரு கேன்டீன். அப்புறம் அதிகாரிகளுக்கு உண்டான வசதிகள், அவங்க உட்கார்ற அவங்க ரூம்ஸு, அவங்க உட்கார்ற இடம், அவங்களுக்கு வந்து லைட்டிங்கு, ஃபேனு, இந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் முழுசாக பண்ணார். இது மட்டும் இல்லாமல் தினமும் குறை கேட்கறதுக்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்டு கிட்டத்தட்ட தினமுமே கூட அதை பண்ணுவார்.